R2R மார்ட் பிரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனத்தில் நீங்கள் உறுப்பினர் ஆகணும்னா 2000 ரூபாய் கொடுத்து ஒரு எலக்ட்ரானிக் பொருளை பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். பர்ச்சேஸ் பண்ணுறது மூலிமா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 0. ஓகேங்களா? ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க. அப்போ ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணோடனே யூன்றது நீங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் உறுப்பினர் ஆகிறீங்க. இது ஒர்க்கிங் கான்செப்ட். இப்போ நான் நார்மல் பைனரி சிஸ்டத்தை பற்றி சொல்கிறேன். இந்த கம்பெனி எப்படி ரன் பண்ணால் கம்பெனி லைஃப் லாங் நிற்கும், நம்ம பல லட்சங்களை சம்பாதிக்கலான்றதை புரியுதுக்காது. இப்போ நீங்கள் ஏன் ஒரு நபரை அறிமுகப்படுத்துறீங்க. அவர் 2000 ரூபாய் கொடுத்து எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுறாரு. அவருக்கு தேவையான ப்ராடக்ட். பின்ற ஒரு நபரை 10 நாள் கழிச்சோ இல்லை 5 நாள் கழிச்சோ நீங்கள் அறிமுகப்படுத்துறீங்க. இதில் கேரி ஃபார்வர்டு ஸ்டார்டிங்லேருந்தே இருக்கிறதுனால ஏன்ற நபருக்கு கொடுத்து அன்னைக்கே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? நீங்கள் 4 நாள் 5 நாள் 10 நாள் இல்லை 1 மாதம் கழிச்சு கூட கொடுக்கலாம், இல்லை 1 வருஷம் கழிச்சு கூட கொடுக்கலாம். அப்போ எப்போ கொடுக்குறீங்களா பின்ற நபர், அப்போ உங்களுக்கு வந்து பேர் மேட்சாக 2000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஏன்ற நபர் 2000 ரூபாய் கொடுத்து பொருள் வாங்கினார், பி என்ற நபர் 2000 ரூபாய் கொடுத்து பொருள் வாங்கினாங்க. ஆக மொத்தம் 4000 ரூபாய். ஓகேங்களா? இவங்க 2 பேர் வந்ததுனால உங்களுக்கு 2000 ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எந்த நிறுவனமும் கொடுத்ததில்லை. ஓகேங்களா? இதில் கொடுத்துருக்காங்க. அப்போ மீதி 2000 ரூபாய் இருக்கு இல்லையா? 4000 ரூபாய்க்கு பொருள் வாங்கினா மீதி 2000 ரூபாய். இது யாருக்கு போகும்னா கம்பெனிக்கு. என்ன சார் ஆரம்பத்திலே ஒரு ஜோடி 2000 ரூபாய் கம்பெனி லாபம், இப்போ பெரிய லாபம் தான், இப்போ கம்பெனி போகணும்னு நினைக்கலாம். ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பு சொல்கிறேன். இது வந்து லெவல் 1ன்னு வச்சுக்கோங்க. லெவல் 2 உங்களை பொறுத்த வரைக்கும் ஏன்றது ஒரு சைடு, பின்றது ஒரு சைடு. அந்த மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ ஏ சைடில் 2 பேர் வராங்க. லெவல் 2 உங்களுக்கு. லெவல் 1ன்றது உங்களுக்கு 2 பேர், லெவல் 2ன்றது 4 பேர். பி சைடில் 2 பேர் வராங்க. அப்படி வரும்போது டோட்டலாக எவ்வளோ வசூலாகும்? 1 2 3 4 மொத்தம் 4 பேர். அப்போ டோட்டலாக எவ்வளோ வருது? 8000 ரூபாய் கம்பெனிக்கு வருதுங்களா? இந்த 8000 ரூபாயில் ஏவுக்கு 2000 ரூபாய் போகுமா? பிக்கு 2000 ரூபாய் போகுமா? ஏன்னா உங்களுக்கு எப்படி அதே மாதிரி உங்களுக்கு வரும் இல்லையா? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏ சைடு இதுக்கு பேமெண்ட் வாங்கிட்டீங்க, இது பேமெண்ட் வாங்கல. புதுசாக வந்து 2 பேர் வந்திருக்காங்க. பி சைடு 2 பேர் வந்தாங்க. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர், ஒரு பேருக்கு 2000னா 2 பேருக்கு 4000 ரூபாய். இப்போ இவங்களுக்கு 2000, இவங்களுக்கு 2000, 4000, உங்களுக்கு ஒரு 4000. ஓகேங்களா? 8000 ரூபாய். அப்போ 8000 ரூபாய் போயிடுதா? அப்போ மீதி என்ன இருக்குது? 0. இப்போது உங்களுக்கு 4 பேர் வரும்போதே உங்களுக்கே பேமெண்ட் கொடுத்துறாங்க. அப்போ கம்பெனிக்கு என்ன கிடைக்கும்? கம்பெனிக்கு ஒன்றும் கிடைக்காது. கம்பெனி ரன் ஆகுமா அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சம் டவுட் பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா கம்பெனிக்கு பேமெண்ட் இல்லை, நம்மளுடைய உறுப்பினருக்கு தான் பேமெண்ட் வருது. இப்போ அடுத்த ஸ்டெப்பு சொல்கிறேன், அதுக்கப்புறம் விளக்கம் புரிஞ்சுக்கலாம். லெவல் 3 எடுத்துக்கும். லெவல் 3ல் இங்கிட்டு 2 பேர் 2 பேர்னு 4 பேர் ஏ சைடில் வராங்க. பி சைடில் இவருக்கே 2 பேர், இவருக்கே 2 பேர்னு 4 பேர்னு பி சைடில் 4 பேர் வராங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 8 பேர் 3வது லெவல் வராங்க. இது வரைக்கும் பேமெண்ட் கொடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த 8 பேர்கிட்ட இந்த 8 பேர்கிட்ட எவ்வளோ வரும்? 2000 2000 8 பேர்கிட்ட 16000 ரூபாய் கம்பெனிக்கு போயிடும் இல்லைங்களா? இதில் இவருக்கு 2000, இவருக்கு 2000, இவருக்கு 2000, இவருக்கு 2000, 8000, இவருக்கு 4000. ஏன்னா இவருக்கு 2 பேர் மேட்ச் கணக்கு வரும், இவருக்கு 2 பேர் மேட்ச் கணக்கு வரும். உங்களுக்கு எப்படி வந்தால் மாதிரி இவருக்கு 4000, இவருக்கு 4000, இவருக்கு 8000. ஓகேங்களா? உங்களுக்கு 8000, மொத்தம் 24000 ரூபாய் பே விட்டு வரணும். இப்போ போட்டு பாருங்க, -8000 ரூபாய். அப்போது இந்த மாதிரி டீம் போகும்போது கம்பெனி 8000 ரூபாய் அவங்க அக்கௌண்ட்லேருந்து கொடுக்குமா? கம்பெனிக்கு 2வது ஸ்டெப் வரும்போது கம்பெனிக்கு லாபம் இல்லை, நஷ்டமும் இல்லை, லாபமும் இல்லை. ஆனால் 3வது லெவல் கம்ப்ளீட் ஆகும்போது கம்பெனிக்கு 8000 ரூபாய் நஷ்டம். ஓகேங்களா? அப்போ கம்பெனி நடக்குமானா? கண்டிப்பாக நடக்காது. இது நிரந்தரம் இல்லாத ஒரு இன்கம் பிளான். அப்போது கம்பெனி எப்படி வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து 10 லட்ச ரூபா வரைக்கும், அதிகபட்சம் 10 லட்ச ரூபா 12 லட்ச ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாம். அந்த மாதிரி சிஸ்டம் வச்சுருக்காங்க. எப்படி இது கம்பெனி கொடுக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது நார்மல் பைனரி. அடுத்து நான் லெவல் பைனரி பற்றி சொல்கிறேன். எப்படி சாத்தியன்றது இனிமேட்டுக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன பண்ணணும்னா அதே இன்கம் பிளான் தான், ஆனால் எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். இது வந்து லெவல் பைனரி. ஓகேங்களா? 2000 ரூபாய் கட்டி எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. அப்போ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் 0. இங்கே நீங்கள் உறுப்பினர் ஆகிறீங்க. ஏன்னு ஒரு நபரை அறிமுகப்படுத்துறீங்க. அதுக்கப்புறம் பின்ற நபரை நீங்கள் 10 நாள் கழிச்சோ இல்லை 1 வருஷம் கழிச்சோ எப்போ அறிமுகப்படுத்துறீங்களோ அப்போ உங்களுக்கு பேர் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் கம்பெனி கொடுத்துட்றாங்க. அப்போது ஏன்ற நபர் 2000 ரூபாய் கொடுத்துருக்காரு, பி என்ற நபர் 2000 ரூபாய் கொடுத்துருக்காரு. 4000 ரூபாய் இல்லைங்களா கம்பெனிக்குள்ள வந்தது? இதில் 2000 ரூபாய் உங்களுக்கு பேமெண்ட் கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? மீதி எவ்வளோ இருக்குது? மீதி 2000 ரூபாய் இருக்குங்களா? இது யாருக்கும் பேமெண்ட் தரல, கம்பெனிக்கு தான் லாபம். இது புரிஞ்சுங்களா? இப்போ இந்த 2000 ரூபாய் என்ன பண்ணுறாங்கன்னா 20% சர்வீஸ் சார்ஜ்னு எடுக்கிறாங்க. ஏன் சார் சர்வீஸ் சார்ஜ் எடுக்கிறாங்க அப்படின்னா இவங்க 2 பேருக்கும் ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இவங்க கிட்ட இருந்து 2000 வாங்கி நமக்கு அப்படியே 2000 கொடுத்துட்டா ப்ராடக்ட்டுக்கு எப்படி கொடுப்பாங்க? அப்போ 20% சர்வீஸ் சார்ஜ் பிடிச்சி தான் இவங்களுக்கு 2 பேரும் ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. அப்போ 20%னா 1000க்கு 200 ரூபாய், 2000க்கு 400 ரூபாய் போக, அதாவது 400 ரூபாய் போக உங்களுக்கு எவ்வளோ வரும்னா 1600 ரூபாய் உங்கள் வேலெட்டுக்கு வரும். இது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வராது, உங்களுடைய வேலெட்டுக்கு வரும். ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா? ரிக்வெஸ்ட் கொடுக்கலன்னா உங்கள் வேலெட்டில் நிற்கும். எப்போ 3000 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு பே அவுட் வருதோ அப்போ நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுக்க தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அதுக்கு கம்மியாக இருந்தால் நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுத்து தான் வர வைக்க முடியும்.
3000 மேலே வந்துச்சுன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுக்கணும் அவசியம் இல்லை எப்போவுமே. ஓகேங்களா? எப்போல்லாம் 3000 மேலே வந்தோ அப்போல்லாம் நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் ஆகிடும். இப்போ இது புரிஞ்சுங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் கீழே ஒரு நபர் ஜாயின் பண்ணுறாரு, இந்த சைடு ஒரு நபர் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோம். ஏ சைடு பி சைடு வச்சுக்கோம். இது லெவல் 1, இது லெவல் 2. நான் லெவல் பை நேம் சொல்கிறேன். லெஃப்ட் சைடில் ஒருத்தர் ரைட் சைடில் ஒருத்தர் வந்த உடனே உங்களுக்கு 2000 வந்துடும். டிடக்ஷன் போக 1500 உங்கள் வேலைக்கு வந்துடும். இப்போது இது 2வது லெவல் முடிஞ்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் வந்துடுச்சு. இப்போ ஏ சைடு இன்னொரு நபர் வராரு, பி சைடு இன்னொரு நபர் வராரு அப்படிங்கும்போது இவருக்கு 2000 போகும், இவருக்கு 2000 போகும், உங்களுக்கு வராது. ஏன் சார் வராது அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போது இவர் 2000 8000 ஆச்சு. கம்பெனிக்கு எவ்வளோ வந்துக்குது? 8000 எவ்வளோ வந்துக்குதுங்களா? இவருக்கு 2000 இவருக்கு 2000 கொடுத்துறாங்களா? 4000 போயிச்சா? மீதி எவ்வளோ இருக்குது? 4000 இருக்குங்களா? அதில் ஒரு ஜோடி மட்டும் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. 2000 போயிச்சா? மீதி எவ்வளோ இருக்கும்? 2000 இருக்குமா? இந்த 2000 கம்பெனிக்கு லாபம். புரிஞ்சுதுங்களா? உங்களுக்கு ஒரு லெவலுக்கு ஒரு பேர் மேட்ச் மட்டும்தான் கிடைக்கும். இங்கே உங்களுக்கு 2 பேர் மேட்ச்சுக்கு 8000 4000 தரணும். பட் ஒரு பேர் மேட்ச்சுக்கு தான் கொடுப்பாங்க. அப்போனா தான் கம்பெனி ரன் ஆகும். புரிஞ்சுதுங்களா? இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு விளக்கமாக புரிய நினைக்கிறேன். இது லெவல் 1 2 பேர், லெவல் 2 4 பேர், லெவல் 3 8 பேர். இவருக்கே 2 பேர் வராங்க. அதாவது உங்களுக்கு ஏ சைடு 4 பேர் வராங்க, பி சைடு இவருக்கே 2 பேரும், இந்த நபருக்கு கீழே 2 பேருன்னு 4 பேர் பி சைடு வராங்க. டோட்டலாக 8 பேர். 8 பேருடைய அமௌண்ட் எவ்வளோ? 16000 இல்லையா? 2000 அந்த 8 பேருக்கும் ப்ராடக்ட் கம்பெனி கொடுத்தது. இப்போது இவருக்கு 2000 கிடைக்குமா? ஏன்னா லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று இவருக்கு 2000 இவருக்கு 2000 மொத்தம் 4 பேர் 2000 8000. இந்த 16000 தான் எடுத்து தருவாங்க. 8000 எடுத்து கொடுத்துட்றாங்க. மீதி எவ்வளோ இருக்கும்? கம்பெனியில் 8000 இருக்குமா? இவருக்கு என்ன பண்ணுறாங்க? 2 பேர் மேட்ச் ஆயிருக்கு. ஆனால் ஒரு பேர் மேட்ச் தான் கொடுப்பாங்க. ஏற்கனவே நமக்கு எப்படி கொடுத்தாங்க அந்த மாதிரி தான். அப்போ இவருக்கு 2000 இவருக்கு 2000 இவருக்கு 2 பேர் மேட்ச் ஆகுது. ஆனால் இவருக்கு ஒரு பேர் மேட்ச் தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இவருக்கு 2000 இவருக்கு 2000 4000. 8000 4000 போச்சுன்னா எவ்வளோ இருக்கும்? மீதி 4000 இருக்குமா கம்பெனியில்? அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா லெஃப்ட்டில் 4 பேர் ரைட்டில் 4 பேர் மொத்தம் 4 பேர் மேட்ச்சு உங்களுக்கு 8000 வரணும். ஆனால் கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா லெவல் பைனரின்றதுனால ஃபஸ்ட் லெவலில் ஒரு ஜோடி, செகண்ட் லெவலில் ஒரு ஜோடி, தேர்ட் லெவலில் ஒரு ஜோடி மட்டும் தான் கொடுப்பாங்க. அப்போ உங்களுக்கு 2000 கொடுக்குறாங்க. அப்போ மீதி எவ்வளோ இருக்கும்? 2000 இருக்குமா? இது கம்பெனிக்கு லாபம். எப்படி சார் 2000 கொடுப்பாங்க? கம்ப்ளீட் ஆகணுமா? 2 பேர் வந்தாங்க எனக்கு பேமெண்ட் கொடுத்தாங்க. அடுத்து 4 பேர் வந்தால் தான் எனக்கு 2000 கிடைக்குமா? அடுத்து 8 பேர் வந்தால் தான் எனக்கு 2000 கிடைக்குமா? அதுதான் கிடையாது. அது எப்படின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏ சைடு பி சைடு மட்டும்தான் கணக்கே தவிர லெவல் கம்ப்ளீட் ஆகணும்னு கணக்கு இல்லை. இப்போ ஏ சைடில் இந்த 2வது நபருக்கு ஒரு நபர் வராருன்னு வச்சுக்கோங்களேன். 8 பேர் வர வேண்டியதில் இந்த சைடு ஒரு நபர் வராரு. பி சைடில் இவருக்கு ஒரு நபர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? உங்களுக்கு 2000 பேமெண்ட் வந்துடும். கம்ப்ளீட் ஆகணும்னு அவசியம் இல்லை. புரியுதுங்களா? அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல வரல, இவருக்கு ஒரு நபர் வராரு, இங்கே ஒரு நபர் வராங்க அப்படின்னாலும் உங்களுக்கு 3வது லெவலில் ஃபஸ்ட்டு ஜோடி உங்களுக்கு இன்கம் வந்துடும். உங்களுக்கு ஏ சைடு பி சைடு தான் கால்குலேஷனே தவிர உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகணும் 3வது லெவல் கம்ப்ளீட் ஆகணும் கண்டிஷன் இல்லை. சரி, இந்த சைடு 2 பேர் வந்துட்டாங்க, இந்த சைடு ஒருத்தர் தான் வந்துக்கிறாங்கன்னா உங்களுக்கு பேர் மேட்ச் ஆகும். சப்போஸ் ஏ சைடு மட்டுமே 2 பேர் வந்திருக்காது அப்படின்னா உங்களுக்கு பேர் மேட்ச் இன்கம் கிடைக்காது. பி சைடில் ஒரு நபர் நாசம் வரணும். இல்லை பி சைடில் 2 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஜோடி மட்டும்தான் கிடைக்கும். அடுத்து எத்தனை பேர் வந்தாலும் 3வது லெவலில் உங்களுக்கு இன்கம் கிடைக்காது. அப்போ இந்த கால்குலேஷன் வச்சு கொடுக்கும்போது தான் கம்பெனிக்கு 2000 நிற்கிது ஒவ்வொரு லெவல்லையும். இல்லைன்னா கம்பெனிக்கு இன்கம் கிடைக்காது. அப்போ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு கம்பெனி பேமெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அப்போது கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்றது நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? இப்படி தான் கம்பெனி கொடுக்க முடியும். அப்போ நாம் என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது 10 பேர் உங்களுக்கு மேட்ச் ஆனால் தான் நீங்கள் அடுத்த பேட்சுக்கு போவீங்க. இப்போ 2000 நீங்கள் கட்டுறீங்க இல்லையா? இதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. என்னன்னா பேர்லுன்னு இதுக்கு வந்து பேர். ஓகேங்களா? நீங்கள் 2000 பேர். இதில் இருந்து வந்து சில்வருக்கு மாறணும் அப்படின்னா லெஃப்ட் சைடு அதாவது ஏ சைடில் 10 பேர் வரணும், பி சைடில் 10 பேர் வரணும். அப்படி எப்படி வரணும் அப்படின்னா லெவலுக்கு ஒரு ஜோடி. ஏ சைடில் 1 by 1 10 பேரும், பி சைடில் 1 by 1 10 பேர் வரணும். அப்போ ஏ சைடில் வந்து இப்படி வரணும். இது லெவல் 2, லெவல் 3, லெவல் 4, லெவல் 5, லெவல் 6, லெவல் 7, லெவல் 8, லெவல் 9,
1 2 3 4 5 6 7 8 9 லெவல் 10 இப்படி வரணும். அதாவது 1 by 1 வரணும்னா கண்டிஷன் இல்லை, இன்னரில் கூட வரலாம், இப்படி கூட வரலாம், இது வராமல் இப்படி கூட வரலாம். ஓகேங்களா? ஆக மொத்தம் உங்களுக்கு ஒரு லெவலுக்கு ஒரு ஜோடி தான் கிடைக்கும். அதேமாரி இது 2 3 3வது லெவல் 4வது லெவல் 5வது லெவல் 6வது லெவல் 7வது லெவல் 8வது லெவல் 9வது லெவல் 10வது லெவல். ஓகேங்களா? அவுட்டரில் வரணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த இடத்துல வேணாலும் உங்களுக்கு ஏ சைடு பி சைடு ஒன்று அந்த லெவலில் வந்தால் உங்களுக்கு பே அவுட்டு வந்துடும். இப்படி தான் கம்பெனியால் கொடுக்க முடியும். ஓகேங்களா? இதில் வந்து என்ன விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதில் அடுத்தடுத்து இன்கம் வரணுன்றதுக்கோசரம் சிஸ்டம் என்ன பண்ணிங்கன்னா, ஃபஸ்ட்டு பேர் வந்து உங்களுக்கு 2000 கம்பெனி கொடுத்துரும். 2வது லெவலில் வரக்கூடிய 2வது பேர் 2000 வரும் இல்லையா, அது கம்பெனி பிடிச்சிக்கும். 3வது பேர் உங்களுக்கு பேமெண்ட்டு கொடுத்துரும். 4வது பேர் கம்பெனி பிடிச்சிக்கும், 2000 பிடிச்சிக்கும். ஓகேங்களா? 5வது பேர் கம்பெனி கொடுத்துரும், உங்களுக்கு பே அவுட்டு ரிலீஸ் பண்ணிடும். 6வது பேர் கம்பெனி 2000 சிஸ்டம் பிடிச்சிக்கும். 7வது பேர் கம்பெனி கொடுத்துரும், 2000 உங்களுக்கு பே அவுட் வந்துடும். 8வது பேர் சிஸ்டம் பிடிச்சிக்கும். என்ன சார் 1 விட்டு 1 வந்து பிடிச்சிக்கும்னு சொல்கிறீங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. 9வது பேர் கம்பெனி உங்களுக்கு பே அவுட் கொடுத்துரும். 10வது பேர் கம்பெனி இந்த 2000 பிடிச்சிக்கும். இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு பேருக்கும் உங்களுக்கு பே அவுட் வந்துக்கிட்டே இருக்கும். 2000 2000 2000 வந்துக்கிட்டே இருக்கும். எத்தனை பேர் மிச்சம் ஆனாலும் உங்களுக்கு பிடித்தம் இல்லாமல் வரும். அதுக்கப்புறம் நார்மலாக உங்களுக்கு லெவல் பைனரியில் இன்கம் வந்துகிட்டே இருக்கும். அப்போ எத்தனை பிடிச்சிருப்பாங்க? 2 4 6 8 அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10 இந்த பேர் மட்டும் பிடிக்கிறாங்க. அப்படின்னும்போது ஒரு 10,000 உங்கள் பே அவுட்டை பிடிச்சி அடுத்த பேட்சுக்கு மாற்றுறாங்க. அது வந்து நார்மல் பைனரி. அது என்ன மாற்றுறாங்க அப்படின்னா சில்வர்னு மாற்றுறாங்க. ஓகேங்களா? சில்வருக்கு பேர்லேருந்து சில்வருக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. அது எப்படின்னு பார்ப்போம். இப்படி பண்ணி தான் கம்பெனி கொடுக்குறாங்க. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து சில்வர் எப்படி வருதுன்னு பார்ப்போம்.